அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ, இப்ப நான் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஒரு அறிவிப்பு தான். அதாவது நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஜூனியர் மேனேஜ்மென்ட் கிரேடுல வெளியாகக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. ஜோன் பேஸ்டு ஆஃபீசர்ஸ் இன் ஜூனியர் மேனேஜ்மென்ட் கிரேடு. அதுல வந்து பெர்மனன்ட் போஸ்ட்டுக்கான ஒரு வேலைவாய்ப்பு தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டு பிப்ரவரி 9ஆம் தேதி. மார்ச் மாசம் இதுக்கு வந்து எக்ஸாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்வியூ டேட் வந்து பின்னால வந்து சொல்றாங்க. ஸோ, உங்க சென்ட்ரல் பேங்க் தெரியும் இல்லைங்களா? அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்கள்ல அதுக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, நம்முடைய சென்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா இந்த 3க்குமே தான் நம்மளுடைய சென்னை ஜோன்ல வருது. அதுக்கு 58 வேக்கன்சி இருக்கு. அதே மாரி ஒவ்வொரு ஸ்டேட் வாரியா வந்து மொத்தம் 266 வேக்கன்சி வந்து இருக்கு. டோட்டலா. இந்த 266 வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பிப்ரவரி 9ஆம் தேதி. நார்மலா பேங்க் எக்ஸாமுக்கு என்ன படிக்கணுமோ அதே சிலபஸ் தான் இங்கேயும் கேட்குறாங்க. 32 வயசு உள்ளவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அத தாண்டி வந்து போகக்கூடாதுங்கிறாங்க. ஸோ, இதுதான் அதனுடைய டீட்டெயில்டு இது. இதுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு இப்ப நம்மளுடைய பேங்க் எக்ஸாமுடைய எவ்வளோ ஃபீஸ் இருக்கோ, அதான் இதுக்கு இருக்கு. ஸோ, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கு, என்னென்ன பண்ணணும், எவ்வளவு சம்பளம் இதுக்கு அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ, வந்து பொதுவா மத்திய அரசாங்கம் போயிட்டாலே அவங்களுடைய சம்பளம் வந்து நல்லா அதிகமா தான் இருக்கும். கம்பேர் டூ நம்ம பார்க்கும்போது. ஸோ, அப்ப வந்து இதுக்கு வந்து எவ்வளவு எவ்வளவு அந்த அந்த பீரியட் ஆஃப் பர்சன் எவ்வளோ பீரியடு, அப்புறம் வந்து பாண்டு நீங்க இடையிலேயே போற மாரி இருந்தா, எவ்வளோ 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 பாண்ட் கட்டணும் அப்படின்னு அந்த ரூல்லாம் இருக்கு. ஸோ, மொத்தம் 120 கொஸ்டின்ஸு 120 மார்க்கு 80 மினிட்ஸ்ல நீ எழுதணும். வெயிட்டேஜ் மார்க் பார்த்துட்டு, அப்புறம் வந்து என்ன செய்வாங்க, அவங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இவ்வளோதான். ஸோ, நம்மளுடைய என்ன இதுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, அவங்களுக்கு இந்த இது இன்ஃபார்ம் பண்ணுங்க. பேங்க் எக்ஸாம்க்கு ட்ரை பண்றாங்க இல்லையா? எப்படி டிஎன்பிசிக்கு ஒருத்தவங்க ட்ரை பண்றாங்களோ, அதே மாரி இதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க, பேங்க் எக்ஸாமுக்கும். ஸோ, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, அவங்களுக்கு இத நீங்க ட்ரை பண்ண சொல்லுங்க. ஸோ, மொத்தம் ரூ. 850 பிளஸ் ஜிஎஸ்டியும் மத்த மத்த எல்லாத்துக்கும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, பிடிக்கு மட்டும் வுமன்ஸ் கேண்டிடேட்டுக்கும் 175 பிளஸ் ஜிஎஸ்டி. ஸோ, இதுதான் என்னுடைய டீட்டெயில்டு. ஸோ, அப்ளை பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்னா நீங்க கேளுங்க. கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன். இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ibpsonline.ibps.in அதுல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இதுதான் என்னுடைய டீட்டெயில். ஓகேங்களா? தேங்க் யூ.